அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 7th சயின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த ஒரு லெசன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்னோட்டவியல், இந்த 2 லெசனுக்குரிய ஒருவரி வினாக்களாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த லெசன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்துடலாம். வெப்பநிலையினை பொறுத்து மாறுபடுவதற்கு சில உதாரணங்கள் யாவை? இப்போது வெப்பம் ஏற்பட்டால் ஒரு பொருள் எப்படி மாற்றம் அடைகிறதுக்கு அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, நமது உடல் இயக்க செயல்பாடுகள், காலநிலை, உணவு சமைக்கிறது, இதெல்லாம் வெப்பநிலையினை பொறுத்து மாறுபடுவதற்கு சில உதாரணங்கள் ஆகும். வெப்பநிலை என்றால் என்ன அப்படின்னா, வெப்பநிலை என்றால் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு தான் வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. எவற்றின் மதிப்பு வெப்பநிலை ஆகும்? ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஆகும். ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துகள்கள் இருக்கும், அது இயக்கத்தில் இருக்கும். அந்த துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை எதனோடு தொடர்புடையது? வெப்பநிலை பார்த்திங்கன்னா, ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதை பொறுத்து தான் வெப்பநிலை தொடர்புடையதாக இருக்கிறது. வெப்பநிலையின் அலகுகள் யாவை? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அலகுகள் இருக்குது. அதே மாதிரி வெப்பநிலைக்கும் பார்த்திங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அலகுகள் உள்ளன. செல்சியஸ் அலகானது எவ்வாறு எழுதப்படுகிறது? செல்சியஸை நம்ம எப்படி குறிக்கலாம்னா, டிகிரி செல்சியஸ், அதாவது இப்போ 40 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், இது மாதிரி சொல்கிறது தான் செல்சியஸ். டிகிரி சி என்ற எழுத்தால் எழுதப்படுகிறது. செல்சியஸ் அலகானது டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்டிகிரேட் என்றும் அழைக்கப்படுகிறது. ஃபாரன்ஹீட் அலகானது எவ்வாறு எழுதப்படுகிறது? இப்போ வெப்பநிலையின் அடுத்த இன்னொரு அலகு பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட். இது டிகிரி எஃப்ங்கிற லெட்டரில் கேப்ஸில் எழுதுகிறோம். ஃபாரன்ஹீட் அலகானது எஃப் என்ற எழுத்தால் எழுதப்படுகிறது. கெல்வின் அலகானது எவ்வாறு எழுதப்படுகிறதுனா, கெல்வின் வெப்பநிலையின் மற்றொரு அலகு. அதை நம்ம கேபிட்டல் கே என்ற எழுத்தால் எழுதப்படுகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கெல்வின் ஆகும். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் டேஸ் ஆகும். ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் என்பது பார்த்திங்கன்னா அதனுடைய வெப்பநிலை ஆகும். வெப்பநிலையினை அளக்க பயன்படுவது எதுன்னா, வெப்பநிலையை அளக்க பயன்படுவது வெப்பநிலை மானி ஆகும். வெப்பநிலை மானிகளில் பயன்படுவது என்ன? வெப்பநிலை மானி இருந்துன்னா அதில் என்னத்தை நம்ம பயன்படுத்துகிறோன்னா, பாதரசம் அல்லது ஆல்கஹாலை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலை மானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்பட காரணம் என்ன? எதனால நம்ம பாதரசம் அல்ல ஆல்கஹாலை பயன்படுத்துகிறோன்னா, வெப்பநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதை பாதரசமோ ஆல்கஹாலோ பார்த்திங்கன்னா திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுவதால் வெப்பநிலை மானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. பாதரசத்தின் பண்புகள் யாவை? பாதரசத்தை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம், அதோட பண்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாதரசம் சீராக விரிவடைகிறது, இது ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பாக இருக்கும். கண்ணாடி குழாயின், இப்போ வெப்பநிலை மானியில் கண்ணாடியில் இருக்கும், அந்த கண்ணாடி குழாயின் சுவர்களில் இது ஒட்டாது, வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது. அதிக கொதிநிலை, அதாவது 357 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்த உறைநிலை பார்த்திங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டது பாதரசத்தின் பண்புகளாகும். அதிக நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க எது பயன்படுகிறதுனா, அதிக நெடுக்கத்திலான பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது பாதரசமாகும். அடுத்தது நம்ம வெப்பநிலை மானியில் பாதரசம் பார்த்தோம். அடுத்தது ஆல்கஹால் ஏன் பயன்படுத்துகிறோன்னா அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்கஹாலின் பண்புகள் யாவை? ஆல்கஹால் பார்த்திங்கன்னா -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உரநிலையில் கூட பயன்படுத்தலாம். மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாக இருக்கும். அதிக அளவுக்கு இது என்ன பண்ண முடியும்னா வண்ணம் மூட்ட முடியும். இது கண்ணாடி குழாயினுள் இத்திரவத்தினை அந்த ஆல்கஹால் பயன்படுத்தினா இத்திரவத்தினை நாம் தெளிவாக காண இயலும். இதுதான் வெப்பநிலை மானிகளில் ஆல்கஹால் பயன்படுத்த காரணமாகும். வெப்பநிலை மானி எதையெல்லாம் அளக்க பயன்படுகிறது? வெப்பநிலை மானினா காற்று, உடல் வெப்பநிலை, உணவு, பல பொருட்களின் வெப்பநிலை, ஆய்வகம், இது மாதிரி வெப்பநிலை மானி பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக பயன்படுத்தும் வெப்பநிலை மானிகள் யாவை? பொதுவாக நம்ம பயன்படுத்துறது மருத்துவ வெப்பநிலை மானி, ஆய்வக வெப்பநிலை மானின்னு 2 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். மருத்துவ வெப்பநிலை மானியின் பயன் என்ன? நம்ம மனித உடலின் வெப்பநிலையை அளக்கத்தான் மருத்துவ வெப்பநிலை மானி பயன்படுகிறது. மருத்துவ வெப்பநிலை மானிகளில் எத்தனை அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளன? அதாவது எந்தெந்த அளவுகள் பார்த்திங்கன்னா, செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகள் மருத்துவ வெப்பநிலை மானிகளில்
குறிக்கப்பட்டுள்ளன. ஃபாரன்ஹீட் அளவானது செல்சியஸ் அளவினை விட பார்த்திங்கன்னா நுட்பமாக இருக்கும். இப்போ ஃபாரன்ஹீட் அளவு வந்து செல்சியஸ் அளவினை விட நுட்பமானது. மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோனா 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். இதே மருத்துவ வெப்பநிலையின் அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவுனா 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பதாகும். வெப்பநிலை மானியை பயன்படுத்தப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை? அதாவது ஒரு மருத்துவ வெப்பநிலை மானியாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினி கொண்டு அதை திரவத்தினால் கழுவ வேண்டும். அதே வந்து பாதரசத்த மட்டத்தினை கீழே கொண்டுவதற்காக வெப்பநிலை மானியை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில முறை உதற வேண்டும். அளவிட தொடங்கும் முன் பாதரச மட்டமானது 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே வந்து அது இருக்க வேண்டும். வெப்பநிலை மானியை எந்த பகுதியில் பிடிக்கக்கூடாது? அதாவது வெப்பநிலை மானியில் இருக்கிற குமிழ் பகுதியில் வெப்பநிலை மானியை பிடிக்கக்கூடாது. வெப்பநிலை மானியை எங்கு வைக்கக்கூடாது? வெப்பநிலை மானியை பார்த்திங்கன்னா எரியக்கூடிய பொருள்களுக்கு அருகில் மற்றும் அதாவது சன்லைட் நேரடியாக சூரிய ஒளியின் கீழ் வெப்பநிலை மானியை வைக்கக்கூடாது. மருத்துவ வெப்பநிலையை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்டது, அதாவது காஸ்ட் வைஸாக அதிகமானது எதுன்னா ஆய்வக வெப்பநிலை மானி ஆகும். எந்த வெப்பநிலை மானியில் குறுகிய வளைவு காணப்படுவதில்லை? இப்போ பார்த்தீங்கன்னா ஆய்வக வெப்பநிலை மானியில் வந்து குறுகிய வளைவுகள் காணப்படுவதில்லை. ஆய்வக வெப்பநிலை மானியின் அளவுகள் யாவை? அதில் பார்த்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை வந்து ஆய்வக வெப்பநிலை மானியில் காணப்படும் அளவுகளாகும். ஆய்வக வெப்பநிலை மானியை பயன்படுத்தப்படும் போது கவனிக்க வேண்டியவை எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை அளவிடும் போது வெப்பநிலை மானியை சாய்க்காமல் நேராக வைக்க வேண்டும். இது வந்து ஆய்வக வெப்பநிலை மானியில் குறிப்பிடத்தக்க ஒரு பங்காக இருக்குது. அதாவது வெப்பநிலையை அளவிடும் போது வெப்பநிலை மானியை சாய்க்காமல் நேராக வைக்க வேண்டும். மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் மனிதர்களின் உடல் சராசரி வெப்பநிலை ஆகும். செல்சியஸ் என்ற அலகினை கண்டவர் யாருன்னா ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிறவர் தான் 1742 செல்சியஸ் என்ற அலகினை கண்டறிந்தவர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்டிகிரேடு என அழைக்கப்பட்டது. நீரின் உறைநிலை எவ்வளவுனா 0 டிகிரி செல்சியஸ் தான் நீரின் உறைநிலை. இது வந்து வெப்பநிலையினின் ஆரம்ப மதிப்பு என்று அறியப்படுகிறது. நீரின் கொதிநிலை பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், இதுதான் வெப்பநிலையினை இறுதி மதிப்பு என்று கூறப்படுகிறது. சென்டிகிரேடுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் சென்டம்ங்கிறது 100ங்கிற மதிப்பு. இது கிரேடஸ் என்பது படிகள். இது ரெண்டையும் சேர்த்த வார்த்தைகள் தான் சென்டிகிரேடு. அப்போ சென்டம்ங்கிறது மதிப்பு, அதாவது 100 என்ற மதிப்பு, கிரேடஸ்ங்கிறது படிகள். இது ரெண்டு சேர்ந்தது தான் சென்டிகிரேட் என அழைக்கப்படுகிறது. மனித உடலின் வெப்பநிலையை அளக்க வந்து ஃபாரன்ஹீட் அளவும் பயன்படுத்தப்படுகிறது. ஜெர்மன் மருத்துவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவரின் பெயரினால் இவ்வளவீடு பார்த்திங்கன்னா அழைக்கப்படுகிறது. இதை யார் கண்டுபிடிச்சார்னா டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவரின் பெயரால் ஃபாரன்ஹீட் அளவீடு முறை அழைக்கப்படுகிறது. ஃபாரன்ஹீட் அளவீடு முறையில் நீரின் உறைநிலை எவ்வளவுனா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை எவ்வளவுனா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ வந்து ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மானியை பார்த்திங்கன்னா அதோட அளவுகோல் எப்படி இருக்குன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவிடப்பட்டுள்ளது. கெல்வின் அளவீட்டு முறை இது யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லார்டு கெல்வின் என்பவரின் பெயரால் இவ்வளவீட்டு முறை அளக்கப்படுகிறது. அப்போ கெல்வின் அளவீட்டு முறையை கண்டவர் பார்த்திங்கன்னா வில்லியம் லார்டு கெல்வின் ஆவார். அடுத்தது பெரும சிறும வெப்பநிலை மானி. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அளக்க பயன்படும் வெப்பநிலை மானி தான் பெரும சிறும வெப்பநிலை மானி என அழைக்கப்படுகிறது. கெல்வின் வெப்பநிலையை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறையாகும். கெல்வின்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறையாகும். இதை வந்து நம்ம என்னங்கிற கே என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. தனிச்சுழி வெப்பநிலையிலிருந்து இதன் அளவீட்டு முறையின் மதிப்புகள் தொடங்குவதால் கெல்வின் வெப்பநிலையை நம்ம என்ன சொல்லலாம்னா தனிச்சுழி வெப்பநிலை மானி எனவும் அழைக்கப்படுகிறது. செல்சியஸ் அலகுமுறையில் உள்ள வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் அலகுமுறைக்கும் கெல்வின் அலகுமுறைக்கும் சுலபமாக மாற்ற முடியும். அதாவது செல்சியஸ் அலகுமுறையில் இருந்த வெப்பநிலையை நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கோ இல்லைனா கெல்வின் அலகுக்கோ ஈஸியாக மாற்ற முடியும். ஃபாரன்ஹீட் அளவிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த ஃபார்முலா மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது F-32/9 = C/5. இது கெல்வின் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செல்சியஸோட 273.15 டிகிரி செல்சியஸை நம்ம கூட்டினா அது கெல்வின் மதிப்பாக மாறிவிடும். இப்போ இதை ஒரு சில கணக்குகள் இருக்குது. அதாவது நீரின் கொதிநிலை அளவிடும் முறை 100னா செல்சியஸில் 212, இதோட வந்து அந்த
100ஓட 273 கூட்டினா 373.5 வந்துடும். இதே நீரின் உறைநிலை 0, அளவிடும் முறை செல்சியஸில் 32, அதாவது இந்த ஃபார்முலா படி. இதோட வந்து பார்த்திங்கன்னா 0ஓட 273.5 இதை கூட்டுற அந்த செல்சியஸ் அளவீடோட இந்த கெல்வின் அளவீடை கூட்டணும்னா அந்த ஃபாரன்ஹீட் அளவீட்டுக்குள்ள மதிப்பு கிடச்சிரும் நம்மளுக்கு. இதே பார்த்திங்கன்னா மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37, ஃபாரன்ஹீட் அளவீடு 98.6, இதோட வந்து 273.5 கூட்டினா 310.15 வந்துடும். இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலையின் முக்கிய பங்களிப்பாளர்கள் யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது யார் அந்த வெப்பத்தையோ வெப்பநிலை மானியின் முக்கிய பங்களிப்பாளர்களாக லார்டு கெல்வின், ஆண்ட்ரஸ் செல்சியஸ், கேப்ரியல் ஃபாரன்ஹீட், ரான்கின் இவங்கெல்லாம் வந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலையை அளக்க முக்கிய பங்களிப்பாளர்களாக இருந்தனர். இவங்களாம் தான் அதை மோஸ்ட்லி அதாவது கண்டுபிடிச்சவங்க. பெரு வெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை எப்படி இருந்ததுன்னா 10^32 கெல்வினா இருந்தது. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அல்லது 212 டிகிரி ஃபாரன்ஹீட், இது கெல்வினில் பார்த்திங்கன்னா 373.15 கெல்வினாக இருந்தது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை -37 டிகிரி செல்சியஸ், மைனஸ் கிடையாது, 37 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட்டில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், இது கெல்வினா மாத்திரப்ப 310.15 கெல்வின் ஆகும். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். 0 கெல்வின் என்பது பார்த்திங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. 273 நம்ம மேலே அந்த டேபிளில் பார்த்தா தான் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவீட்டுடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நம்ம என்ன பண்ண முடியுமா, மிக எளிமையாக செல்சியஸ் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீடு அதாவது கெல்வின் முறைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையின் கீழ் கெல்வின் அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. அதற்காகத்தான் என்ன கொண்டு வந்தாங்க, ரான்கின் அளவீட்டு முறை. அப்போ செல்சியஸிலிருந்து கெல்வினுக்கு ஈஸியாக நம்ம மாற்றிட முடியும். ஆனால் ஃபாரன்ஹீட் டு கெல்வினுக்கு வந்து நம்ம மாற்ற முடியாது. அதற்காக கொண்டு வந்த அளவு முறை தான் ரான்கீட் அளவு முறை ஆகும். ரான்கீட் அளவு முறை இது யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கின் வந்து 1859ஆம் ஆண்டு இதை கண்டுபிடித்தார். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை பயன்படுத்துபவர்களுக்கு தனிச்சுழி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் அவங்க வந்து என்னென்னு பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். R = F + 459.67 என்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்தினா நம்ம ஃபாரன்ஹீட்லிருந்து கெல்வினுக்கா ஈஸியாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது புக் பேக்கில் வெப்பநிலையை அளப்பதற்கான SI அலகுமுறை எதுன்னா கெல்வின் ஆகும். வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா விரிவடைகிறது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவுனா 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் பார்த்திங்கன்னா அது ஒரே சீராக விரிவடையக்கூடியது தான் அதோட ரீசன் ஆகும். அடுத்தது கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது. இப்போ நம்ம சொன்ன இதுபடியே பார்த்திங்கன்னா இதோட 273 கூட்டினீங்கன்னா 0 ஆயிரும். இதோட 273 கூட்டினீங்கன்னா மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது 150. இதோட 450ஓட 273 கூட்டினீங்கன்னா இந்த ஆன்சர் வராது, 723 தான் வரும். இதுதான் தவறான இணையாகும். அப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்னா அதோட 273 கூட்டணும், இல்லைன்னா கழிக்கணும். அடுத்தது புக் பேக்கில் கோடிட்ட இடங்களை நிரப்பக. மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனிதர்களின் உடல் வெப்பநிலையை அளவிடுகின்றனர். என்னன்னா மருத்துவ வெப்பநிலை மானியை தான் பயன்படுத்துகிறாங்க. அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது. அறை வெப்பநிலையில் பாதரசம் நீர்ம நிலையில் காணப்படுகிறது. வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது. வெப்ப ஆற்றல் தான் பார்த்திங்கன்னா ஒரு சூடான பொருளிலிருந்து அது குளிர்ந்துதான் குளிர்ந்த பொருளுக்கு மாறுகிறது. -7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட அதிகம் ஆகும். பொதுவாக பயன்படுத்தும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஸ் வெப்பநிலை மானி ஆகும். பாதரச வெப்பநிலை மானியை தான் பொதுவாக பயன்படுத்தும் ஆய்வக வெப்பநிலை மானி ஆகும். அடுத்தது பொறுத்துக. மருத்துவ வெப்பநிலை மானியை நம்ம என்ன பண்ணணும், உதறணும். அதாவது ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி மருத்துவ வெப்பநிலை மானியை உதற வேண்டும். சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். வெப்பம் என்கிறது ஒரு வகையான ஆற்றல். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு மின்சாரத்தை கண்டுபிடித்தார்? தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு மின்சாரத்தை கண்டுபிடித்தார். முதலாக இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு என்ன? முதலாக நம்ம இந்தியாவில் மின்சார பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1899ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதல் அனல்மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் தோற்றுவித்த ஆண்டு என்ன?
இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் கல்கத்தா மின் விநியோக கழகத்தால் தோற்றுவிக்கப்பட்டது. அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி என்று தோற்றுவிக்கப்பட்டது. சென்னையில் பேசின் பாலத்தில் அனல்மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னையில் பேசின் பாலத்தில் அனல்மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900 ஆண்டாகும். மின்சாரமும் ஒரு வகையான டேஸ். மின்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆற்றல் ஆகும். அணுவின் மையப்பகுதி எது? அணுவின் மையப்பகுதி உட்கரு என அழைக்கப்படுகிறது. உட்கரு எதனால் ஆனது? உட்கரு பார்த்தீங்கன்னா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களால் ஆனது. புரோட்டான்கள் எந்த மின்சுமை கொண்டது? புரோட்டான்கள்ங்கிறது நேர்மின் சுமை கொண்டது. நியூட்ரான்கள் எந்த மின்சுமை கொண்டதுன்னா மின்சுமை அற்றவை தான் நியூட்ரான்கள் ஆகும். இந்த புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இணைந்தது தான் உட்கரு உருவாகிறது. அடுத்தது, உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வருவது எது? உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வருவது எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் ஆகும். மின்சாரம் என்றால் என்ன? மின்சாரம் என்பது பார்த்தீங்கன்னா அணுவில் உள்ள மின்னூட்டங்களுடன் தொடர்புடைய ஒரு ஆற்றலின் வகையே மின்சாரம் ஆகும். அணுவில் உள்ள மின்னூட்டங்கள் இருக்கும், அதை தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகையே மின்சாரம் என அழைக்கப்படுகிறது. மின்னூட்டம் எந்த அலகால் அளக்கப்படுகிறது? மின்னூட்டம் பார்த்தீங்கன்னா கூலும் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு கூலும் என்பது அளவென்ன? ஒரு கூலும் என்பது பார்த்தீங்கன்னா 6.242 × 10^18, அதாவது 10^18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் தான் ஒரு கூலும் என்பதாகும். ஓரளவு கூலும் என்பதுங்கிறத இதை ஞாபகம் வச்சுங்க. 6.242 × 10^18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமமாகும். மின்னூட்டம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? மின்னூட்டம் பார்த்தீங்கன்னா Q என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம். மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் வேற. ஒரு அணுக்கருவில் அந்த துகளில் இருந்த ஒரு மின்சாரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மின்னூட்டம்னு சொல்லுவோம். அந்த மின்னூட்டங்களின் ஓட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டம் எவ்வாறு அளக்கப்படுகிறது? இப்போ மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வெளியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால் அளவிடப்படுகிறது. இப்போ அந்த மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வெளியே செல்லும் அந்த அளவால் அளக்கிடப்படுகிறது. இதுதான் மின்னோட்டம் எவ்வாறு அளக்கப்படுகிறதுனா, ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில், ஒரு செகண்ட்ல கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வெளியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால் அளவிடப்படுகிறது. மின்னோட்டம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது. ஆம்பியர் என்றால் என்ன? ஆம்பியருங்கிறது பார்த்தீங்கன்னா கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் தான் ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, L = Q/T. எல்லுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மின்னோட்டம் ஆம்பியரில் A, Qங்கிறது மின்னூட்டம் கூலும்களில் அது C, Tங்கிறது எடுத்துக்கட்ட காலம் வினாடிகளில் அது Sன்னு அழைக்கப்படுகிறது. ஆம்பியருங்கிறத நம்ம எப்படி குறிக்கணும்னா L = Q/T என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. மரபு மின்னோட்டம் என்றால் என்ன? மரபு மின்னோட்டங்கிறது முன்னாடி நம்ம மின்னோட்டத்தை அவங்க எப்படி ஃபைன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். நேர் மின்னோட்டங்களே மின்னோட்டத்திற்கு காரணம் என்று இந்த மின்சாரமெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர்கள்லாம் நேர் மின்னோட்டங்கள் தான் மின்னோட்டத்திற்கு காரணம் என கூறினர். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மரபு மின்னோட்டம் அல்லது இயக்கம் மரபு மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரான்களின் ஓட்டம் என்றால் என்ன? மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முன்முறை நடைபெறுகிறது. எலக்ட்ரான் ஓட்டம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எலக்ட்ரான்ங்கிறது எதிர்மின்முனையாக இருக்கும், புரோட்டான்கிறது நேர்மின் முனையாக இருக்கும். மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முன் வரை நடைபெறுவது தான் எலக்ட்ரான்களின் ஓட்டம். இவ்வியக்கத்தை தான் நம்ம எலக்ட்ரான்கள் ஓட்டம் என்று அழைக்கிறோம். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எந்த திசையில் அமையும்? மரபு மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் தான் அமையும். மின்னோட்டம் எந்த கருவியால் அளவிடப்படுகிறது? மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் கருவி கொண்டு அளவிடப்படுகிறது. அம்மீட்டரின் முனைகள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும்? அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்டு மைனஸ், பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் என அம்மீட்டரின் முனைகள் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு சுற்றில் அம்மீட்டரானது எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? அதாவது ஒரு சுற்றில் அம்மீட்டரானது தொடர் இணைப்பில் மட்டும்தான் இணைக்கப்பட வேண்டும். இதில் தொடர் இணைப்பு என்ன, பக்க இணைப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மில்லிமீட்டர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் இதை மின்னோட்டங்களை அளவிட பயன்படுகிறது. மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் மின்னோட்டங்களை அளவிட பயன்படுகின்றது. மில்லி அம்மீட்டர் அல்லது மைக்ரோ அம்மீட்டர்களாக அதில் என்ன பண்ணுகிறேன்னா அம்மீட்டரில் குறிப்பிடப்படுகின்றன. ஒரு மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். இதே ஒரு மைக்ரோ ஆம்பியருங்கிறது μA 10⁻⁶ ஆம்பியர், அதாவது 1/10
ஐ திங்க் இது வந்து 1 crore ஆம்பியர் ஆகும். இதுதான் வந்து ஒரு மைக்ரோ ஆம்பியர்னு நம்ம சொல்கிறோம். மின்னழுத்த வேறுபாடை விங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். மின்னழுத்த வேறுபாடு என்றால் என்ன? மின்னூட்டங்கள் எப்போதும் உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து தாழ் மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். இதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும். இப்போ வாட்டர் எப்படி கையிலிருந்து ஃப்ளோவோ பாயிற மாதிரி இந்த மின்னழுத்த வேறுபாடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தி இருக்குதுன்னா அதில் உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து என்ன பண்ணும், தாழ் மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். இதைத்தான் வந்து மின்னழுத்த வேறுபாடு என்று குறிக்கிறோம். இரு புள்ளிகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாடு என்பதை ஓரலகு மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவாகத்தான் குறிப்பிடப்படுகிறது. இப்போ இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அலகு தான் இரு புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு என அழைக்கப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்னன்னா, மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட் ஆகும். இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை எந்த கருவி கொண்டு அளக்கலாம்? இரு புள்ளி இருக்குன்னா அதுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் கொண்டு நாம் அளக்க முடியும். மின்தடை என்றால் என்ன? ஒரு மின்சுற்றில் இணைக்கப்படும் மின்தடையானது அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஒரு மின் உறுப்பைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மின்தடை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மின்னுறுப்பின் மின்தடை மதிப்பு அதிகம் எனில் என்னவாகும்? ஒரு மின்னுறுப்பு அதாவது மின்தடையின் மதிப்பு அதிகம் எனில் அம்மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னூட்டங்களை இயங்க செய்ய அதிக மின்னழுத்த வேறுபாடு தேவைப்படுகிறது. இப்போ மின்தடை மதிப்பு அதிகம் இருந்ததுன்னா அந்த மின்னழுத்த வேறுபாடு என்னன்னா அதை இயங்க செய்ய அதிகம் தேவைப்படுகிறது. ஒரு மின் உறுப்பின் மின்தடை என்றால் என்ன? மின் உறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை நாம் என்ன சொல்லுவோம், ஒரு மின் உறுப்பின் மின்தடை என்று அழைக்கப்படுகிறது. மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம் என்று அலகால் அளக்கப்படுகிறது. மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம் ஆகும். மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு டேஸ் எனில் மின்தடையின் மதிப்பு அதிகமாகும். அதாவது மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா மின்தடையின் மதிப்பும் என்னவா இருக்குன்னா அதிகமாக இருக்கும். மின் கடத்துத்திறன் என்றால் என்ன? அதாவது மின் கடத்துத்திறன் என்பது கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அக்கடத்தியின் மின் கடத்து திறன் அல்லது தன் மின் கடத்து திறன் என அழைக்கப்படுகிறது. இதை பொதுவாக நம்ம என்னன்னு எழுத்தால் குறிப்போம்னா சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அப்போ மின் கடத்து திறன் என்றால் என்ன? கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறனளவு, அந்த கடத்தி வந்து மின்னோட்டத்தை கடத்தும் திறனளவை தான் கடத்தியின் மின் கடத்து திறன் அல்லது தன்மின் கடத்துத்திறன் என அழைக்கப்படுகிறது. இதை எப்படி குறிக்கிறதுனா சிக்மா என்ற எழுத்தால் கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. மின் கடத்துத்திறனின் அலகு என்ன? மின் கடத்துத்திறனின் அலகு சீமென்ஸ் டிவைடட் பை மீட்டர், அதாவது சிம்பிளா எஸ் டிவைடட் பை எம் என்ற அலகால் குறிக்கப்படுகிறது. மின் தடை எண் என்றால் என்ன? ஒரு பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிட்டு கூறும் பொருளின் அடிப்படை பண்பே அப்பொருளின் மின்தடை எண். அதை வந்து ரோ என்ற எழுத்தால் குறிப்பிடுறாங்க. அப்போ மின்தடை எண் என்பது பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்த்துனா அதை அளவிட்டு கூறும் பொருளின் அடிப்படை பண்பே அப்பொருளின் மின்தடை என அழைக்கப்படுகிறது. மின்தடை எண் என அழைக்கப்படுகிறது. அது என்ன லெட்டரில் குறிப்பாங்கன்னா ரோ என எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்தடை எண்ணை டேஸ் எனவும் குறிப்பிடுவர். மின்தடை எண்ணை பார்த்தீங்கன்னா தன் மின்தடை எண் எனவும் குறிப்பிடுவர். அடுத்தது மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு என்ன? மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் என குறிக்கப்படுகிறது. பொருட்களின் மின்கடத்துத்திறன் மற்றும் மின்தடை எண்களின் மதிப்பு, அது பொருள்களில் மின்தடை எண் அதோட 20 டிகிரி செல்சியஸில் என்ன, அடுத்தது மின்கடத்து திறன் 20 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளினா 1.59 இன்ட்டு இதில் 10⁻⁸ இருக்கும். தாமிரம்னு பார்த்தீங்கன்னா 1.68 இன்ட்டு 10⁻⁸ இருக்கும். இதே மின்கடத்து திறன், அதாவது வெள்ளிக்கு மின்கடத்து திறன் பார்த்தீங்கன்னா 6.30 10⁻⁷. அதே மாதிரி தாமிரத்துக்கு மின்கடத்து திறன் பார்த்தீங்கன்னா 5.98 இன்ட்டு 10⁻⁷ இருக்கும். இதே துண்டாக்கப்பட்ட தாமிரத்திற்கு 1.78 இன்ட்டு 10⁻⁻8 இருக்கும். இதே வந்து தாமிரத்தோட மின்கடத்து திறன் பார்த்தீங்கன்னா 5.80 இன்ட்டு 10⁻⁷ இருக்கும். இதே அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.82 10⁻⁻8 இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மின் கடத்து திறன் எவ்வளவா இருக்குன்னா
3.5 × 10⁻⁷ அப்படிங்கிற இதுதான் வந்து பொருட்களின் மின்கடத்து திறன். அதாவது வெள்ளி, தாமிரம், துண்டாக்கப்பட்ட தாமிரம், அலுமினியம், அதோட மின் தடை என்னென்ன, மின்கடத்து திறன் என்னங்கிறத பார்த்தோம். மின்னோட்டங்கள் உருவாக்கும் மூலங்கள், அதாவது மின்னோட்டங்களை நம்ம ஒரு மூலங்கள் மூலம் உருவாக்க முடியும். அதை என்னென்னு அழைக்கலாம்னா மின்வேதி கலன்கள் அல்லது மின்கலன்கள். இது எதுக்கு பயன்படுகிறதுனா மின்னோட்டங்களை உருவாக்க பயன்படுகிறது. மின்கலங்கள் என்றால் என்ன? மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின்சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்கும் சாதனத்தை தான் நம்ம மின்கலங்கள் என, அதாவது பேட்டரின்னு சொல்கிறோம், அழைக்கிறோம். மின்கலன்களின் வகைகள் யாவை? மின்கலன்களை பார்த்திங்கன்னா முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள்னு 2 வகையாக பிரிக்கலாம். இதே தொலை இயக்கி ரோபோ, அதாவது தொலை இயக்கினா என்ன, நம்ம ரிமோட் கண்ட்ரோல், ரோபோ பொம்மைகள், பொம்மை கார்கள், கடிகாரம் மற்றும் கைபேசி ஆகியவற்றின் செயல்பாட்டிற்கு மின்கலன்கள் அல்லது மின்கல அடுக்கு வந்து பயன்படுகிறது. முதன்மை மின்கலன், முதன்மை மின்கலன்னா இப்போ நம்ம டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன் பேட்டரிகள்லாம் பார்த்திங்கன்னா முதன்மை மின்கலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவற்றிற்கு இப்போ நம்ம அந்த டார்ச் பேட்டரியெல்லாம் முடிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும், நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். இவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு இந்த முதன்மை மின்கலனத்தை நம்ம மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. துணை மின்கலன்கள் என்றால் என்ன? இப்போ நம்ம இது மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துணை மின்கலன்கள் தான். மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின்னி ஆற்றிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் உருவாகும் வேதிவினையானது ஒரு மீள் வினை ஆகையால் அவைகளை மீண்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா மின்னேற்றம் செய்ய இயலும். அப்போ வந்து முதன்மை மின்கலத்தை நம்ம மின்னேற்றம் செய்ய இயலாது, துணை மின்கலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், மின்னேற்றத்தை மீண்டும் செய்ய முடியும். லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான்கள் மின்கலன்கள், பட்டன் செல்ஸ், கார அமில மின்கலன்கள் ஆகியன பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் ஆகும். இப்போ நான் இதை சொன்னது தான் முதன்மை மின்கலன்கள் வெர்சஸ் துணை மின்கலன்கள். இதுக்குள்ளேய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். முதன்மை மின்கலனில் நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளா வினை. ஆனால் துணை மின்கலனில் நடைபெறும் வேதிவினை ஒரு மீள்வினை. மீளா வினைனா நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அதை கொண்டு வர முடியாது. மீள்வினைனா அதை ரிப்பீட்டாக நம்ம எகைன் அண்ட் எகைன் நம்மளால் கொண்டு வர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. ஆனால் வந்து இதில் என்ன பண்ணலாம், மீண்டும் மீண்டும் நம்ம மின்னேற்றம் செய்ய இயலும். சிறிய டேப் ரெக்கார்டுகள், சைக்கிள்கள், பொம்மைகள், கைமின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மின்கலன்கள் பயன்படுகின்றன. இது துணை மின்கலன்கள் பார்த்திங்கன்னா மொபைல், தொலைபேசிகள், கேமராக்கள், கணினிகள் மற்றும் அவசர விளக்குகள் போன்ற சாதனங்களை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சார்ஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா துணை மின்கலன்களாக பயன்படுகிறது. இதில் முதன்மை மின்கலன்களுக்கு உதாரணம் எளிய போல்டோ மின்கலன், டேனியல் மின்கலன் மற்றும் லெக்லாஞ்சி மின்கலன் மற்றும் உலர் மின்கலம், இதெல்லாம் வந்து முதன்மை மின்கலனத்திற்கு எடுத்துக்காட்டும். இதே துணை மின்கலனத்துக்கு பார்த்தீங்கன்னா காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன்கள்லாம் வந்து துணை மின்கலன்களாக பயன்படுகின்றன மற்றும் உதாரணங்களாக இருக்கின்றன. முதன்மை மின்கலன் அதாவது யாரால் உருவாக்கப்பட்டது? 1887ஆம் ஆண்டில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சுகியோ அப்படிங்கிறவரால் தான் முதன்மை மின்கலன் உருவாக்கப்பட்டது. முதன்மை மின்கலன் லெக்லாஞ்சி மின்கலத்தின் எளிய வடிவம் தான் முதன்மை மின்கலன் வடிவம் ஆகும். முதன்மை மின்கலனில் எதிர்மின்வாயாக செயல்படுவது எதுன்னா துத்தநாகம்தான் முதன்மை மின்கலனில் எதிர்மின்வாயாக செயல்படுகிறது. முதன்மை மின்கலனில் மின்பகுளி எது? அமோனியம் குளோரைடு தான் முதன்மை மின்கலனில் மின்பகுளியாக செயல்படுகிறது. அப்போ மின்பகுளினா என்னங்கிறத பார்க்கலாம். கரைசல்களில் அயனியாக மாறும் தன்மை கொண்ட பொருள் மின்பகுளியாகும். கரைசல் இருந்ததுன்னா அதில் வந்து அந்த NH+, NH-, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது அந்த அயனிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருள் தான் மின்பகுளி என அழைக்கப்படுகிறது. அடுத்தது மின்கல அடுக்கு சுற்று என்றால் என்ன? மின்கல அடுக்கு சுற்று எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பே வந்து மின்கல அடுக்காகும். மின்கல அடுக்காகனா அதில் ஒன்று அல்லது மேற்பட்ட மின்கலன்கள் இருக்கும், அதைத்தான் வந்து மின்கல அடுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அனைத்து மின்கல அடுக்குகளும் 3 அடிப்படையான பாகங்களை கொண்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு ப்ளஸ், கேத்தோடுங்கிறது மைனஸ் மற்றும் ஒரு வகையான மின் பகு திரவம் இருக்கும். இதுதான் வந்து அனைத்து மின்கல அடுக்குகளும் 3 அடிப்படை பாகங்களாக உள்ளது. மின் பகு திரவம் என்றால் என்ன? ஆனோடு மற்றும் கேத்தோடு, ஆனோடு அண்டு கேத்தோடுடன் வேதிப்புனை புரியும் ஒரு திரவம் தான் மின் பகு திரவம் என அழைக்கப்படுகிறது. மின்கல அடுக்கை கண்டவர் யார்? மின்கல அடுக்கை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்கன்னா 1780ஆம் ஆண்டு இத்தாலிய நாட்டு இயற்பியலாளர் மற்றும் உயிரியலாளர் மற்றும் தத்துவ மேதையான லூயி கால்வானி தான் மின்கல அடுக்கை கண்டுபிடித்தார். அவர் வந்து ஒரு தவளையை வந்து அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிற போகிறோம் தான், அது வந்து அந்த கால் வந்து அந்த மின்சாரம் பட்டு துடிக்கும். அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார், இது வந்து ஒரு மின்சாரம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அந்த மின்கல அடுக்கை கண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய நாட்டு அறிஞர்
மற்றும் மேதையான லூயி கால்வானி ஆவார். வோல்டோ இவர் கண்டுபிடிச்சது தான். வோல்டோ 1700 தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1800ஆம் ஆண்டில் முதல் மின்கலனான வால்டிக் குவியலை உருவாக்கியவர் வோல்டோ ஆவார். இப்போ நவீன மின்கலன் கண்டுபிடிப்பதற்கு அலெசாண்ட்ரோ வோல்டோ அவர்களே பெரிதும் காணவர். இப்போ நவீன மின்கலன் கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெசாண்ட்ரே வோல்டோ தான் நவீன மின்கலன் கண்டுபிடிப்புக்கு காரணமானவர் ஆவார். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு, இதெல்லாம் வந்து திறந்த நிலை. சாவினா என்ன? மின்கடத்து சாவி. மின்கலம், மின்கலங்கிறது எனது ஆற்றல் மூலம் நேர் மற்றும் எதிர்மின் முனைகளை கொண்டிருக்கும். மின்கடத்து சாவிங்கிறது மின் சாதனங்களை இணைக்கும். இதனால் வந்து ரப்பரினால் இது காப்பிடப்பட்டிருக்கும். மின் பல்பு ஒளி மூலம். உலோக இலை, கண்ணாடி குமிழ்லாம் இதில் இருக்கும். உலோக பேழை மற்றும் உலோக முனையை வந்து இது கொண்டிருக்கும். சாவி மின்னோட்டத்தை சுற்றில் அனுமதிக்கிறது அல்லது நிறுத்துகிறது. அதாவது ஸ்விட்சை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சாவின்னு சொல்லுவோம். இதில் வந்து மின்சாதனங்களில் இது மேல் கொண்ட வகை. அடுத்தது மின் சுற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூடியது திறந்ததுன்னு இருக்கும். மூடிய மின் சுற்றுகள்னா மின்சுற்றில் மின்னோட்டம் செல்லும் மற்றும் மின் பல்பு ஒளிகிறது. இதே திறந்ததுன்னா மின்சுற்றில் மின்னோட்டம் செல்லாது, மின் பல்பு ஒளிராது. இதில் வந்து மின்கடத்து திறன் தாமிரம், இரும்பு போன்றவை. அரிதிர் கடத்திகள் மரக்கட்டை, கண்ணாடி, ரப்பர் போன்றவை மின் அரிதிர் கடத்திகள். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டை வந்து ஏன்னா ஈஸியாக பாஸ் ஆகாது. அதைத்தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், மின் அரிதிர் கடத்திகள்னு சொல்கிறோம். இது தாமிரம், இரும்புலையெல்லாம் ஈஸியாக மின்சாரம் பாயும். அதனால் வந்து இது மின் கடத்து திறன்னு சொல்லுறோம். அடுத்தது இந்த சாவியில் தட்டு சாவி, மாற்றுச்சாவி, ஒளிரும் சாவி, பிளக் சாவி, ராக்கர் சாவி, தள்ளு சாவின்னு நிறைய வகைகள் இந்த சாவியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மின் சுற்றின் வகைகள். தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்புன்னா ஒற்றை மூடி, அதாவது ஒரு ஒற்றை மூடிய மின் இணைப்பு. இதில் ஒரு மின்விளக்கு குறைந்தால் வந்து பிரகாசுரன் ஒளிரும். இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு மின்விளக்கு பழுதானால் வந்து பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பில் மற்ற மின்விளக்குகள்லாம் எரியாது. இதே பக்க இணைப்புனா பல கிளைகளுடன் கூடிய மின் இணைப்பு. மின்விளக்கு அதிக பிரகாசத்துடன் ஒளிரும். ஒவ்வொரு மின்விளக்கும் மின்திறனை பெற்றிருக்கும். இதில் ஒரு விளக்கு பழுதானாலும் என்ன ஆகுனா மற்ற விளக்குகள் ஒளிரும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பக்க இணைப்பு. இப்போ மின்சுற்றின் வகைகள் பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்றுன்னு இருவகைப்படும். குறுக்கு சுற்று என்றால் என்ன? இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்றுக்கு தான் குறுக்கு மின்சுற்று என்று பெயர். வெல்டிங் செய்தல் எதன் பயன்பாடு ஆகும்? வெல்டிங் பண்ணுறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடு தான் வெல்டிங் செய்வதாகும். மின் கடத்தும் பொருட்கள் மற்றும் காப்பான்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள் அல்லது அரிதிர் கடித்தகள். இப்போ மின் கடத்தும் பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள்னு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். இதில் உங்களுக்கே தெரியும், மின் கடத்தும் பொருள்லாம் என்னது, தன்னோட வழியாக மின்சாரத்தை கடத்தும். மின் கடத்தா பொருட்கள்னா தன்னோட வழியாக என்ன பண்ணாது, மின்சாரத்தை கடத்தாதான் மின் காப்பான்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. கடத்திகள் என்றால் என்ன? குறைவானதுடைய தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களால் ஆன பொருட்கள் தான் கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. ஓர் நற்கடத்தியானது மிக டேஸ் கடத்துத்திறன் கொண்டதாக இருக்கும். ஒரு நற்கடத்திங்கிறது பார்த்திங்கன்னா மிக அதிக மின் கடத்துத்திறன் கொண்டதாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னா நற்கடத்தி என அழைக்கிறோம். ரப்பர் அழிப்பான். இப்போ ரப்பருங்கிறது மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. எனவே வந்து ரப்பருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அரிதிர் கடத்தி. அதாவது எளிதாக அதில் வந்து நம்ம மின்சாரத்தை செலுத்த முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா தாமிரத்தாலான மின் கடத்திகள். இது வந்து மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தாமிர கம்பிகளில் வீட்டு மின் சுற்றுகளில் தாமிர கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகள், சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தில் சில விளைவுகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெப்ப விளைவு என்றால் என்ன? ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுன்னு அழைக்கிறோம். இந்த வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்டதாகும். இதில் வந்து நிக்ரோம் அவ்வகையான பொருளுக்கு எடுத்துக்காட்டு. நிக்ரோம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிக்கல், இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை தான் நிக்ரோம். வெப்ப விளைவுனா இப்போ நம்ம அயன் பாக்ஸவே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தினால அது ஹீட் ஆகிறது வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள் யாவைன்னு பார்த்திங்கன்னா பாயும் மின்னோட்டத்தின் அளவு, மின்தடை, மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம் இதெல்லாம் தான் வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகளாகும். மின் உருகியானது டேஸால் உருவாக்கப்படுகிறது. மின் உருகிங்கிறது பீங்கானால் உருவாக்கப்படுகிறது. குறுசுற்று துண்டிப்பான், நம்ம எம்சிபிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். இதைத்தான் வந்து குறு சுற்று துண்டிப்பான் என அழைக்கப்படுது. இப்போ அதிக வோல்டேஜ் வந்தால் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்கிடும். அதைத்தான் வந்து நம்ம என்னது எம்சிபிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
மின்னோட்டத்தின் இப்போ வெப்ப விளைவு பார்த்தோம், மின்னோட்டத்தின் காந்த விளைவு. அந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டவர் யாருன்னா 1819ஆம் ஆண்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் தான் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டவராவார். மின்னோட்டத்தின் காந்த விளைவின் பயன்கள் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் காயம் ஏற்பட்டுள்ள எக்கு அல்லது இரும்பு துகள்களை நீக்க மின்னோட்டத்தின் காந்த விளைவு பயன்படுகிறது. அதே மாதிரி மின்சாரமணி, பழுதூக்கி மற்றும் தொலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்களில் மின்காந்தங்கள் பயன்படுகின்றன. அதில் நம்ம மின்சாரத்தை பாய்ச்சி அந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவை நம்ம பெற முடியும். மின்னோட்டத்தின் வேதி விளைவு, அடுத்த விளைவு பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவு பார்த்தோம், காந்த விளைவு பார்த்தோம். அடுத்தது மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்றால் என்ன? வேறுபட்ட கடத்துத்திறன் கொண்ட திரவங்கள் வழியே மின்னோட்டம் பாயும் போது அவை வேதி வினைகளை ஏற்படுத்துவது மின்னோட்டத்தின் வேதி வினைவு வேதி வினைவு என அழைக்கப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மின்னோட்டத்தில் வெப்ப விளைவுனா என்ன, மின்னோட்டத்தின் காந்த விளைவுனா என்ன, மின்னோட்டத்தின் வேதி விளைவுனா என்னங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புக் பேக்கில் கோடிட்ட இடங்கள். மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான் பாயும் திசைக்கு என்ன அமையும்னா எதிர் திசையும், இதில் நேருன்னு போட்டிருக்கிறேன், ஆப்போசிட்டாக தான் அமையும். ஒரு ஓரலகு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஸ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். ஓரலகு கூலும் மின்னோட்டங்கிறது 6.2 × 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். மின்னோட்டத்தை அளக்க டேஸ் என்ற கருவி பயன்படுகிறது. மின்னோட்டத்தை அளக்க அம்மீட்டர் கருவி பயன்படுகிறது. மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு சீமென்ஸ் / மீட்டர், அதாவது S/m என குறிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. மின்கலம் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. மின்சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடிய பாதை. குறுசுற்று அதாவது அதிக மின் பளு கொண்டது. மின் உருகி மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் தான் மின் உருகியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.